ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. பிள்ளையார் சதுர்த்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதுக்காக முந்தின நாள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு டின்னர்லாம் முடித்த பிறகு பூஜை செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமி படங்களெல்லாம் தொடச்சிட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டேன். யூஸ்வலாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வேலையை செய்ய மாட்டேன் தான். ஆனால் நாளைக்கு பூஜை இருக்குது. மண்டே என்னால் ஒர்க் இருந்ததுனால செய்ய முடியல. இன்றைக்கி செய்யக்கூடிய நிர்பந்தம் அப்படிங்கிறதுனால நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கு சாயந்தரமும் ஏற்றிட்டு இந்த க்ளீனிங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். பண்டிகைக்கு முந்தின நாளே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை படங்கள்லாம் தொடச்சி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம முந்தின நாளே செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பண்டிகை அன்னைக்கு நமக்கு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக சுவாமி கும்பிட முடியும். பசங்கள்லாம் தூங்க போயிட்டாங்க. வீடை பெருக்கி விட்டுட்டு மாபும் போட்டு விட்டுட்டேன். கிருஷ்ண ஜெயந்தியை தவிர மற்ற பண்டிகை எல்லாமே காலையில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் பார்த்துட்டு நான் பூஜை பண்ணிவிடுவேன். புதுசாக பிள்ளையார் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றது பழக்கம் இல்லை. நாங்கள் இருக்கிற பிள்ளையார், நான் எப்போயும் பூஜை பண்ணுற பிள்ளையாருக்கு மட்டும் அலங்காரம் பண்ணி சுவாமி கும்பிடுவேன். அதுக்காக மற்ற பொருட்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, வெத்தலைப்பாக்கு, வாழை இலை, பழங்கள், பொரிக்கடலை இதெல்லாமே வாங்கி வச்சுட்டேன். நாளைக்கு 10 மணிக்கு தான் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுனால தேங்காய் திருவி வச்சுக்கிட்டு வெல்லமும் இடித்து வச்சுக்கல. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கல்லையை ஊற வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது என்னுடைய கிச்சன். பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன். நாளைக்கு டீ போட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான ஜாமான் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங்கே நாளைக்கு தேவையான மாவையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டேன். நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதான், என்னோடய ஒர்க்கை முடிஞ்சிருச்சு. போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். புதன்கிழமை மார்னிங் 5:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். கொண்டக்கல்லையும் நல்லா ஊறி இருந்தது. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கவுண்டர் டாப்பு, அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு பால் அடுப்பில் போட்டிருந்தேன். பக்கத்து அடுப்பில் இருக்கிறது டியூஸ்டே மார்னிங் வாங்கின பால். இதை ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி தயிர் உர போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மார்னிங் வந்த உடனே கிச்சனில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை ஜன்னல்லாம் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இப்போ இருட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். டீ போட்டுகிட்டே இந்த சைடு ஏலக்காய் பொடி, ஏலக்காவை நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் டீ போட்டிருக்கேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நைட்டு விளக்கி வச்சுருந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பிள்ளையாருக்கு நெய்வேத்தியத்துக்கு உப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அப்புறம் பருப்பு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பூர்ணத்துக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஒரு சைடு கார சட்னி வதக்கி கொதிச்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு மார்னிங் பால் வந்துருச்சு, அதையும் போட்டு விட்டுருந்தேன். கொண்டக்கடலை குக்கரில் போட்டுட்டு தேவையான தண்ணி, பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். பசங்க எந்திரிச்சதுனால டீ போட்டிருக்கேன். ஒரு சைடு கடலப்பருப்பு வெந்துட்டுருக்கு. கடலைப்பருப்பு வெந்த பிறகு அதை இறக்கி வச்சுட்டு கொண்டக்கல்லையை வச்சு விட்டுட்டேன். இது வேகிறதுக்குள்ளே கார கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், உப்பு, கருவேப்பிலை, துருவிய தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெந்த கடலப்பருப்பை தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே தேங்காய், ஒரு பெரிய சைஸ் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இந்த பூர்ணத்துக்கு தேவையான வெல்லத்தை மட்டும் நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுண்டலை தாளித்து விட்டுட்டேன். பூர்ணத்துக்கு வெள்ளை கரைசல் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே கடலப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது ஆறட்டும். அதுக்குள்ளே உப்பு கொழுக்கட்டைக்கு நான் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் நல்லெண்ணெயும் போட்டிருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதி வரணும். இங்கிட்டு கொண்டக்கல்லையும் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதித்த பிறகு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு மாவை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு துருவிய தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கார கொழுக்கட்டைக்கும் பூர்ணம் கொழுக்கட்டைக்கும் ஒரு 5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 5 கப்பு தண்ணி வந்து சூடேறின பிறகு எண்ணெய் உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வதக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கையில் வச்சுட்டு உருட்டி வேக வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளே பூர்ணம் கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சொப்பு செஞ்சு நம்ம பூர்ணம் தேங்காய் பூர்ணமும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு பூர்ணத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பருப்பு பூர்ணம் தான் வச்சுருக்கேன். இந்த கொழுக்கட்டையெல்லாம் 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூர்ணத்துக்கு தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிடி கொழுக்கட்டைக்கு வெள்ளை கரைசலோடு தேவையான அளவு தண்ணி, உப்பு ஒரு சிட்டிகை போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன். அந்த வெள்ளை கரைசல் கொதி வந்த பிறகு 2 கப்பு மாவு சேர்த்துட்டு தேங்காய் திருவின தேங்காய் அதுக்கப்புறம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா மாவை பிசைஞ்சிக்கிட்டு கையில் நெய் தடவி இந்த மாதிரி பிடிச்சு நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரசாதங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து 9:55 ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பிள்ளையாரை வந்து அலங்காரம் பண்ணி சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. பிள்ளையாருக்கு ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலையெல்லாம் படிச்சுட்டு பூஜையும் சிறப்பாக செய்து முடித்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தியை வந்துட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.